எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான காணொளி. பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான காணொளி. இன்னும் இது இல்லாமல் இன்னும் 2 இயல் இருக்குது. இந்த காணொளி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எந்தெந்த தேர்வுலாம் வருது, அதாவது குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், அதே மாதிரி எம்ஹெச்சி, இந்த அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த காணொளி இருக்கும். முதல் கேள்வி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாராபாரதி. அடுத்து, மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை, தேசம் என்ற சொல்லின் பொருள் நாடு, நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தமது பாடலில் குறிப்பிடுகிறார், திருக்குறள். அடுத்து, காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார், காளிதாசன். யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார், கம்பர். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இது அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆசிரியருடைய இயற்பெயர். அடுத்து, கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் ஆகிய நூலை இயற்றியவர் தாராபாரதி. தாராபாரதி. அடுத்து, கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை பிரித்தெழுதுக, நூல் கூட்டல் ஆடை, எதிர் கூட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் உள்ளது. பாருங்க, இதில் உள்ள கேள்விகளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெனரல் ஸ்டடீஸு கூட கேட்பாங்க. காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்த வருடம் 1919 பிப்ரவரி. ரவுலட் சட்டம் பற்றி ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது, ராஜாஜி. காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் பாரதியார். பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். அடுத்து, காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு செப்டம்பர் 1921. இது சென்னைக்கு வந்த பாருங்க 1919 பிப்ரவரி. அதே மதுரைக்கு செப்டம்பர் 1921. நீங்கள் குழப்பிக்கூடாது. அடுத்து, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் எந்த மொழியை கற்கத் தொடங்கினார், தமிழ். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் ஜியு போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் ஜியு போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள். காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற வருடம் 1937. அடுத்து, சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர். அடுத்து, உவே சாமிநாதரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள். காந்தியடிகள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்து, ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார்.
அடுத்து வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிவகங்கையின் மன்னர் முத்து வடுகநாதர். முத்து வடுகநாதர். அடுத்து முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம். முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்த இடம் காளையார் கோவில். வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல். வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன். தாண்டவராயன். அடுத்து வேலு நாச்சியாரின் தளபதி பெரிய மருது சின்ன மருது. பெரிய மருது சின்ன மருது. அடுத்து மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை 5000. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை 5000. அடுத்து நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மைகளை தந்திருக்கிறது என்று கூறியவர் சின்னமருது. சிவகங்கை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேலு நாச்சியார் தலைமறைவாக இருந்தார்? 8 ஆண்டுகள். அடுத்து வேலு நாச்சியார் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? குயிலி. அடுத்து எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு? விஜயதசமி. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் உடையாள். அடுத்து தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர் குயிலி. இந்த 2 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. அடுத்து வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அடுத்து ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். வினை என்ற சொல்லுக்கு பொருள் செயல். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். அடுத்து வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு. நாவாய்னா ஒன்றும் இல்லை, கப்பல். சுதேசி கப்பல் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு 1906. வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டு இருந்தார்? பாரதியார். வ.உ. சிதம்பரனார் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார். அடுத்து பொறுத்துக. இது நேரடியாகவே பதில் கொடுத்தாச்சு. இலக்கிய மாநாடு சென்னை. பாரதியார் தமிழ்நாட்டின் சொத்து. குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜி.யு. போப். அடுத்து வேலு நாச்சியார்னா வீரம். மருது சகோதரர் ஆற்றல். ஹைதர் அலி உதவி. குயிலி தியாகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கலை சொற்கள். நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. இலக்கியம் லிட்ரேச்சர். மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான காணொளி. இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி எங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி கூட உதவி பண்ணுவோம். அதாவது தமிழ்
இருக்கிறது. அதனால் வந்து டெட் எக்ஸாமுக்கு கூட இது பயன்படலாம். அதனால் இந்த காணொளி மிக மிக முக்கியம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.